வசிக்கிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் செயற்பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். சென்னை சங்கத்தில் துணை செயலாளராக நமது சமுதாய பணியிலும் செயலாற்றி கொண்டு இருக்கிறேன். உங்களது இந்த தேனி சங்கம் மிகவும் பாராட்டுக்குரியது. ஒரு ஒரு திருமண மண்டபம் கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஒரு குறுகிய காலத்தில் திட்டம் ரொம்ப வருஷம் போட்டாலும் கூட ஒரு குறுகிய காலத்தில் மிகவும் சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை நல்லா நிர்வாகம் பண்ணி இன்றைக்கி ஒரு 50 பேரும் விழா எல்லோரும் சொன்னது போல் இது ஒரு மாநாடு போல் நடத்துனது இங்கே உள்ள நிர்வாகிகளையும் இங்கே இதற்காக உழைத்த அனைவரையுமே மிகவும் பாராட்டுதலுக்குரிய விஷயம். அவர்களுக்கு எனது நன்றிகள். மேலும் இங்கே உங்களுக்கு கிடைத்த தலைவர் பஞ்சு நாகராஜன். அவர் பஞ்சு நாகராஜன் இல்லை, பஞ்ச் நாகராஜன். ஏகப்பட்ட பஞ்சு. அதாவது 50 வருஷம் உழைத்தவங்களை மறக்காமல் அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறது, அதுபோக அவங்களுடைய குடும்பத்தையும் வளர்ச்சி இங்கே பாராட்டுக்குரியது. அப்புறம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம் இல்லை. அப்புறம் நல்ல ஒரு உணவு கொடுத்தாங்க. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாகவும் கரெக்டாகவும் நல்ல வசதியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. ஆச்சரியமான விஷயமும் கூட. அவர் இன்னும் சொல்ல போனால் காட்டன் நாகராஜன் அப்படி இல்லை, நிறைய விஷயங்களை செய்து காட்டிய நாகராஜன். அது மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவருடைய பணிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட இணைந்து மற்றவங்களும் பணிபுரிகிறாங்க, அவங்களும் பாராட்டுதலுக்குரியவர்கள் தான். இருந்தாலும் தலைவராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். ஏன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த பணியை செய்கிறாங்க இல்லையா. அதில் பர்டிகுலராக இது 2வது சிறந்த மாநாடு மாதிரி இதை நடத்துனது எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் தெரிகிறது. இந்த தேனி சங்கத்துக்கு எனது பாராட்டுகள், நன்றிகள், வணக்கம். ஐயா பேர் இளமதி, திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளிப்பட்டியை சேர்ந்தவங்க. நாங்கள்